வணக்கம் நண்பர்களே. துரோணா அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டாபிக் வந்து யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அதையும் சேர்த்து நம்ம இந்த கிளாஸ்ல சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த கிளர்ச்சிகள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஆங்கிலேயருக்கும் இந்தியால ரூல் பண்ண அரசர்களுக்கும் இடையிலான போர்கள் பார்த்திருந்தோம். சரிங்களா? அதாவது கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், வங்காளத்துல நடந்த பிளாசி போர், பக்சார் போர். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கும் இந்திய இந்தியால ரூல் பண்ண அரசர்களுக்கும் இடையிலான போர்கள். இங்க வந்து நம்ம கிளர்ச்சிகள் பார்க்கிறோம். கிளர்ச்சிகள் வேற, போர்கள் வேற. சரிங்களா? கிளர்ச்சி அப்படின்னா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் வந்து போராடுவது. சரிங்களா? ஒரு அரசாங்கம் தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுல மக்கள் எதிர்த்து போராட்டம் செய்து புரட்சி ஏற்படுவது கிளர்ச்சி. சரிங்களா? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கிளர்ச்சியில பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நோட்டு பென் எடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிட்டே வந்துருங்க. நம்ம இப்ப சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, சரிங்களா? இதுக்கு எதனால இந்த கிளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா, வரி செலுத்தாதனால. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுப்பு தெரிவிச்சு இந்த கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க. யாரு அப்படின்னா, நம்ம தமிழகத்துல இருந்த 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். சரிங்களா? 4 வீரர்கள், ஒரு வீரமங்கை. ஓகேங்களா? இவங்க தான் வந்து இந்த பாளையக்கார கிளர்ச்சியில ஈடுபட்டவர்கள். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரீசன் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். கிளர்ச்சி ஏற்படுறதுக்கான ரீசன். ஃபர்ஸ்ட் 1757ல இந்த பிளாசி போர். சரிங்களா? இந்த பிளாசி போரானது வங்காளத்தில் நடைபெற்றது. இதுல பிரிட்டிஷ் வந்து வெற்றி பெற்றதுனால அதிகப்படியான அதிகாரம் இந்த பிரிட்டிஷ் கையில வந்துடுது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒண்ணு போட்டுக்கிறாங்க. 1792ல வந்து இந்த உடன்படிக்கையானது கையெழுத்தானது. இதுல வந்து வரி வசூலிக்கும் உரிமையும் ஆங்கிலேயர் பெற்றனர். சரிங்களா? அதன்படிதான் வரி வசூலிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து நடந்ததுதான் இந்த கிளர்ச்சி. சரிங்களா? பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. ஓகேங்களா? இந்த 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சொன்னீங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்னா, பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. பட் நம்ம இந்த கிளாஸ்ல 3 கேரக்டர்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்களை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாளையக்கார கிளர்ச்சின்னு சொல்லுங்க இல்லையா, பாளையக்காரர்கள் யாரு, அவங்க எந்த பிளேஸ்ல ரூல் பண்ணாங்க, எப்படி அவங்களுடைய நிர்வாகமானது இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். பாளையங்களின் தோற்றம். இந்த பாளையம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிறிய அரசாங்கம். இந்த இடத்துல தான் வந்து பாளையம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசு, அதாவது சுதந்திரமான இறையாண்மை அப்படின்னா சுதந்திரமான ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு இந்த பாளையம் அப்படின்ற ஒரு சிறிய அரசாங்கம். சரிங்களா? இவங்க வந்து வரிய செலுத்துவாங்க. கப்பம் கட்டும் குறுநில அரசு. சரிங்களா? ஒரு பெரிய அரசாங்கம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு சிறிய அரசாங்கம். அவங்கதான் இந்த பாளையக்காரர்கள். சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள் தான் வரிய வசூலிச்சு அந்த பெரிய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாளையங்கள். இப்படிதான் இருக்கும். இந்த ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, போலிகார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யார? இந்த பாளையக்காரர்கள். சரிங்களா? பாளையக்காரரை போலிகார் என்று அழைத்தனர். இந்த பாளையக்கார முறையை யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிரதாபருத்ரன். இவர் யாரு அப்படின்னா, வாரங்கள்ல ரூல் பண்ண ஒரு அரசர். சரிங்களா? வாரங்கல். வாரங்கல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானால இருக்கிற ஒரு பிளேஸ். சரிங்களா? இவங்க எந்த அரசை சேர்ந்தவங்க அப்படின்னா, காகதிய அரசு. இப்ப நம்ம இந்தியால முகலாய பேரரசு, மராத்திய பேரரசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போலதான் இந்த தெலுங்கானால காகதிய அரசு. அந்த காகதிய அரசுல ஒரு மன்னர் தான் இந்த பிரதாபருத்ரன். சரிங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாளையக்காரர் முறைய நடைமுறைக்கு கொண்டு வராரு. ஓகேங்களா? இதுல இருந்து இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்கிறாங்க. பிரதாபருத்ரன் பாளையக்கார முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் முதலில் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. யாருன்னா பிரதாபருத்ரன். ஓகேங்களா? இந்த பாளையக்கார முறை நம்ம இந்தியால எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, விஜயநகர ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, இவங்க இவங்களுடைய ஆட்சி எல்லை இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஃபுல்லாமே வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அவங்களுடைய மாகாணத்துல நாயக்கர்களை நியமிக்கிறாங்க. சரிங்களா? நாயக்கர்களை நியமித்தனர். இந்த நாயக்கர் யாருன்னு பார்த்தோம்னா,
விஸ்வநாத நாயக்கர். இந்த இடத்துல நம்ம விஸ்வநாத நாயக்கர் பத்தி பார்க்கணும். சரிங்களா? இவர் யாரு அப்படின்னா மதுரை நாயக்கர். ஓகேங்களா? இவர் தான் வந்து பாளையக்காரர் முறையை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல. ஓகேங்களா? அமைச்சர் அரியநாதருடன் கலந்து ஆலோசித்து தான் இந்த முறையை வந்து கொண்டு வராரு. எப்ப அப்படின்னா 1529 வந்து அறிமுகம் செய்யறாரு. சரிங்களா? இதை வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த பாளையக்காரர்களுடைய நிர்வாகம் எப்படின்றது அப்படின்னு பார்க்கலாம். 72 பாளையங்களா பிரிக்கிறாங்க. மொத்த பாளையத்தை சேர்த்து 72 பாளையங்களா வந்து பிரிக்கிறாங்க. இந்த நாயக்கர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, நாயக்கர்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் இராணுவ உதவியும் வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாம வரிய வசூலிச்சு இந்த நாயக்கர்களுக்கு கொடுப்பாங்க. இதுவும் இவங்களுடைய வேலைதான். சரிங்களா? வசூலித்த வரி பணத்தில் மூன்றுல ஒரு பங்கு மதுரை நாயக்கர்களுக்கும், இராணுவ செலவுக்கு ஒரு பங்கு, மீதி இருக்கிற தொகையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த செலவுக்கு, சரிங்களா, அந்த பாளையக்காரன் நிர்வாகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இந்த காவல் காக்கும் கடமை, அதாவது ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா நாயக்கர்களுக்கு ஏதாச்சும் இராணுவ உதவி செய்யறதுக்கு, அந்த கடமைய படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. படிக்காவல், அரசு காவல். ஓகேங்களா? இந்த 72 பாளையங்களா பிரிச்சாங்க இல்லையா, அந்த 72 பாளையங்களுக்கும் 72 பாளையக்காரரை நியமிக்கிறாங்க. ஒரு பாளையத்துக்கும் ஒரு பாளையக்காரன் நியமிக்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து புவியியல் அடிப்படையில 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? 2 தொகுதிகளா பிரிக்கிறாங்க. மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம். இந்த மேற்கு பாளையத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. கிழக்கு பாளையத்துல தெலுங்கு பேசுறவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஓகேங்களா? தெலுங்கு பேசும் மக்கள் அதிகம் உள்ளனர். கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கு பாளையத்துல யாரு வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா கட்டபொம்மன். இந்த கிழக்கு பாளையத்துல நாயக்கர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? நாயக்கர்கள் இருக்கிற பிளேசஸ்ல இந்த கட்டபொம்மன் தான் கட்டுப்படுத்தும் ஆளுநர் மாதிரி. சரிங்களா? கட்டுப்படுத்தும் தலைமை. மேற்கு பாளையத்துல மறவர்கள் அதிகமா இருக்கிற பிளேசஸ்ல இந்த பூலித்தேவர் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறாரு. இவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. ஓகேங்களா? இந்த கிழக்கு பாளையத்துல என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கு பாளையத்துல ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகேங்களா? இப்ப இந்த பாளையக்காரர்கள் யாருன்னு பார்த்தாச்சு, அவங்களுடைய நிர்வாகம் பார்த்தாச்சு. இந்த பாளையக்காரர்கள் எப்படி வந்து இந்த கிளர்ச்சியானது ஏற்பட்டது அப்படின்றத பார்த்துட்டுனா, இந்த டைம்ல என்ன நடந்தது, இந்த புரட்சியானது ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா 1755 தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? 1801 இது முடிவடைஞ்சிருது. ஓகேங்களா? இந்த டைம் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாரு, இந்த கிளர்ச்சி ஏற்படுவதற்கு முதல் நபர் யாரு அப்படின்னா பூலித்தேவர். சரிங்களா? பூலித்தேவரின் புரட்சி. இவர் எப்ப இந்த புரட்சி செய்ய ஸ்டார்ட் பண்றாரு, 1755 இருந்து 1767 வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டார். ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய முன்னோடி, அதாவது ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதுல தமிழ்நாட்டுல முன்னோடியா முதல்ல எதிர்த்தவர் யாரு அப்படின்னா இந்த பூலித்தேவர் தான். எந்த பிளேஸ்ல இவர் பாளையக்காரராக இருந்தாரு அப்படின்னா நெற்கட்டும் சேவல். ஓகேங்களா? இந்த நெற்கட்டும் சேவல் எந்த பிளேஸ்ல இருந்துச்சுன்னா நெல்லை, திருநெல்வேலியில இருந்துச்சு. முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் வரி செலுத்தாம எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணாரு. முகமது அலி யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக நவாப்பா இருந்தவர். சரிங்களா? கர்நாடக நவாப் யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னா ஆங்கிலேயருடைய கண்ட்ரோல். இவங்க 2 பேருமே ஒன்னாதான் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து அதாவது அந்த டைம்ல கர்நாடகமானது 1700 டைம்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில பிளேசஸும் இந்த கர்நாடகத்து கூட தான் இணைந்திருந்தது, பிரிக்கப்படாமல் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து வரி கேட்க வரும்போது இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுறாரு. சரிங்களா? ஆங்கிலேயரையே நடுநடுங்க வச்சவர் யாருன்னா இந்த பூலித்தேவர் தான். ஓகேங்களா? கர்னல் ஹெரான் தலைமையில ஒரு படையை வந்து அனுப்புறாரு. யாருக்கு எதிராக அப்படின்னா பூலித்தேவருக்கு எதிராக. இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, வரி செலுத்தாம இவர் சொன்னார் இல்லையா, எதிர்ப்பு தெரிவிச்சாரு இல்லையா, அதனால இந்த படையை வந்து அனுப்புறாரு. யாருடைய தலைமை, கர்னல் ஹெரானுடைய தலைமை. இதையும் வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1755 மாபூஸ் கான்
திருநெல்வேலிக்கு சென்றார். அதாவது நெற்கட்டும் சேவல் திருநெல்வேலி எதனா இருக்கு. இந்த அதாவது இந்த பிரிட்டிஷ் தலைமையில பார்த்தோம்னா கர்னல் ஹெரான், முகமது அலி யாரு கர்நாடக நவாப், அவரோட தலைமையில மாபுஸ் கானை அனுப்புறாங்க. ஓகேங்களா. இவங்க எல்லாரும் வந்து இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. ஒரு கூட்டுப்படையா வந்து இருக்கிறாங்க. ஆற்காடு நவாப், ஆங்கிலேயர். ஆற்காடு நவாப்னாலும் கர்நாடக நவாப்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா. ஆற்காடுடைய அதாவது கர்நாடகத்துடைய தலைநகர் தான் ஆற்காடா இருந்துச்சு. இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். கர்நாடக நவாப்னாலும் ஆற்காடு நவாப்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா. இவங்க ஒரு பக்கம், பூலித்தேவர் ஒரு பக்கம். இந்த 2 பேருக்கும் இந்த கிளர்ச்சியானது ஏற்படும் போது யார் வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தோம்னா பூலித்தேவர் தான் வெற்றி பெற்றாரு. பிரிட்டிஷ் படை தோத்துடுறாங்க. சரிங்களா. ஆங்கிலேயர் தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யாரு அப்படின்னா பூலித்தேவர் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பூலித்தேவர் வந்து ஜெயிச்சிட்டாரு இல்லையா. திரும்பவும் வந்து தோற்கடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து ஒரு சில படைகளை வந்து கூட்டு சேர்ப்பாங்க. அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, பூலித்தேவருக்கு அந்த போருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பூலித்தேவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நவாப் சந்தா சாஹிப். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை, மதுரை இந்த பிளேஸ்ல எல்லாம் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர். சரிங்களா. இராணுவ அதிகாரிக்கு தலைவராக யாருன்னா நவாப் சந்தா சாஹிப். ஓகேங்களா. அதாவது நவாப் சந்தா சாஹிப் இந்த நெல்லை, மதுரையிலையும் பலவீனமான அரசுகள் ரூல் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து இந்த பிளேசஸ் நெல்லையும் மதுரையும் கைப்பற்றி அங்க ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா இந்த நவாப் சந்தா சாஹிப். ஓகேங்களா. இவங்களுடைய முகவர்கள் யாரு? 3 பேர். மியானா, முடிமையா, நபிகான் கட்டா. சரிங்களா. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா இராணுவ அதிகாரிகள். பத்தானிய அப்படின்னா இராணுவ. சரிங்களா. இராணுவ அதிகாரிகள். இவங்க எந்த இடத்துல பொறுப்பு வகிச்சாங்க அப்படின்னா இந்த நெல்லை, மதுரையில தான். ஓகேங்களா. இவங்க இந்த இராணுவம் அதிகாரிகள் யாருக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த 3 பேரும் முகவர்கள் 3 பேர். அது மட்டும் இல்லாம பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு, பக்கத்துல இருக்கிற பாளையக்காரர்களும் இந்த பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம பிரெஞ்சுக்காரர்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுல யாரு இணையில அப்படின்னா அது பூலித்தேவர் கூட யார் இணையில அந்த பாளையக்காரர் கூட்டமைப்பு இதோ இருக்குங்க இல்லையா. இதுல யார் இணையில அப்படின்னா சிவகிரி பாளையக்காரரும் இணையில, எட்டயபுரம் மன்னரும் பாஞ்சாலங்குறிச்சி மன்னரும் இணையவில்லை. ஓகேங்களா. இந்த சிவகிரி பாளையம் வந்து ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹைதர் அலி, மைசூருடைய மன்னரான ஹைதர் அலியும் இந்த பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த டைம்ல ஹைதர் அலிக்கு அதிகப்படியான போர்களானது நடந்தது. பிரிட்டிஷ் கூட வந்து போர்ல ஈடுபட்டதுனால போர்க்கருவிகளும் இல்லை, போர் படை வீரர்களும் இல்லை, குறைவான அளவு இருந்ததால இவருக்கு பூலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சரிங்களா. இப்ப பிரிட்டிஷ்க்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ராமநாதபுரம் மன்னர், புதுக்கோட்டை மன்னர் பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம மாபூஸ் கான். இப்ப பிரிட்டிஷ் தலைமையில போர் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் யார் யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. மாபூஸ் கான் தலைமையில 600க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து. அது மட்டும் இல்லாம கம்பெனியோடைய 1000 சிப்பாய்களும் இருக்காங்க ஒரு பக்கம். பூலித்தேவர் பக்கம் திருவிதாங்கூருடைய மன்னர். அது மட்டும் இல்லாம திருவிதாங்கூர் படை 2000 வீரர்களும் இணைஞ்சுக்கிறாங்க. சரிங்களா. இவங்களுக்கு இடையில நடந்ததுதான் இந்த களக்காட்டு போர். இந்த களக்காடு இந்த பகுதியில தான் இந்த போரானது நடந்துச்சு. சரிங்களா. இதுல யாரு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா திரும்பவும் பூலித்தேவர் தான் வெற்றி பெற்றாரு. ஆங்கிலேய படை தோற்கடிக்கப்பட்டது. மாபுஸ் கானின் படை தோற்கடிக்கப்பட்டன. சரிங்களா. இதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் வந்து ஒரு பெரிய பிளான் போடுவாங்க. சரிங்களா. இவனை வந்து சாதாரணமா ஆள் அனுப்பிச்சா இவன் தோற்கடிச்சு அனுப்புறான், ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனவர் தான் இந்த யூசுப் கான். ஓகேங்களா. யூசுப் கான் வந்து என்ட்ரி ஆகுறாரு. சரிங்களா. இந்த டைம்ல பார்த்தோம்னா 1756 இருந்து 1763 வரைக்கும் இந்த பூலித்தேவர் அவரை சுற்றியிருந்த பாளையக்காரர்கள், திருநெல்வேலியை சுற்றியிருந்த பாளையக்காரர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரிட்டிஷை வந்து தோக்கடிச்சு வரி கட்ட விடாம பண்ணணும், அவங்கள வந்து தோக்கடிக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து நோக்கமா இருந்துச்சு. சரிங்களா. நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதும் நோக்கம். யாரு? கர்நாடக நவாபான முகமது அலி.
அவங்களுடைய அதிகாரமும் இங்க செலுத்த விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்துதான் இந்த போரானதும் நடக்குது. ஓகேங்களா? கான் சாஹிப் யாரு அப்படின்னா யூசுப் கான் தான். யூசுப் கான் யூசுப் கான மக்களால் கான் சாஹிப் என அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? மக்களால வந்துதான் இந்த கான் சாஹிப் என்ற பேர். ஓகேங்களா? மத மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் அப்படின்ற நேம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மருதநாயகம். மத மாற்றத்துக்கு முன்பு மருதநாயகம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாம் சமயத்துக்கு மாறுறாரு. சரிங்களா? புதுச்சேரியில இருக்கும்போது இஸ்லாம் சமயத்துக்கு மாறுறதுக்கு அப்புறமா யூசுப் கான் அப்படின்ற பேர் வந்துச்சு. யூசுப் கானுக்கு அடுத்ததுதான் மக்கள் வந்து இவர் அன்போடு கான் சாஹிப் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கான் சாஹிப் அப்படின்ற பேரானது வந்துச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மருதநாயகம் மத மாற்றத்துக்கு அப்புறம் யூசுப் கான். சரிங்களா? யூசுப் கானுக்கு அப்புறம் கான் சாஹிப் மக்களால வந்து அழைக்கப்பட்டாங்க. ஒரு பேருக்கு ஒரு வரலாறே இருக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பிளான் போட்டாரு அப்படின்னா யாரு? இந்த யூசுப் கான். ஒரு பிளான் போட்டாருன்னா அதுல சக்சஸ் ஆகாம விடவே மாட்டாரு. சரிங்களா? அது போலதான் இங்கேயும் பூலித்தேவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயரால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த யூசுப் கான். இல்லையா? அப்ப பூலித்தேவரை கண்டிப்பா வந்து இவர் தோற்கடிச்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்துல இன்னும் வந்து நம்ம படைபலத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரிங்களா? அப்பதான் இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? திருச்சிராப்பள்ளியில இருந்து அந்த பீரங்கிகளும் வெடிபொருட்களும் அனுப்புறாங்க. சரிங்களா? அது வர வரைக்கும் வந்து இவர் வெயிட் பண்றாரு. சரிங்களா? பூலித்தேவர் மேல தாக்குதல் வந்து நடத்தல. இந்த பீரங்கிகள் வெடிபொருட்கள் வர வரைக்கும் காத்திருக்கிறாரு. வந்த உடனே என்ன பண்றாரு? நிற்கட்டும் சேவல் கோட்டையை வந்து ரவுண்ட் அப் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ரவுண்ட் அப் பண்றதுக்கே 2 மாசம் வந்து ஆச்சு. 2 மாதங்கள் நீடித்தது. சரிங்களா? எந்த டைம்ல அப்படின்னா 1760. ஓகேங்களா? இப்ப வந்து அந்த கோட்டையை வந்து ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. கைப்பற்றியும் விட்டாரு. சரிங்களா? 3 கோட்டையை வந்து கைப்பற்றினார். 1761 மே 16 வந்து கைப்பற்றிட்டாரு. எந்த கோட்டை அப்படின்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். சரிங்களா? இவர் தான் வந்து யூசுப் கான். பிரெஞ்சுக்காரனிடமிருந்து உதவி வராதனால யாருக்கு? பூலித்தேவருக்கு. சரிங்களா? பூலித்தேவருக்கு பிரெஞ்சுக்காரர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. அதனால பூலித்தேவர் கூட இருந்தாங்க இல்லையா அந்த பாளையக்காரர்கள், அந்த பிளேசஸ் அவங்களாம் என்ன பண்ணாங்க? அவங்க நம்பிக்கை வந்தது குறைஞ்சிருது. பூலித்தேவர் கூட இருந்தா நம்மளே வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து தோக்கடிச்சு கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா யூசுப் கான் கூட போயிட்டு சேர்ந்துக்கிறாங்க. சரிங்களா? எதிரணிக்கு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த பாளையக்காரனுக்குள்ளவே ஒற்றுமையானது குறைய தொடங்கியது. ஓகே ஓகேங்களா? அப்படி சேர்ந்த பிளேசஸ் தான் இந்த திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை. சரிங்களா? இவங்கெல்லாம் போயிட்டு யூசுப் கான் கூடவே சேர்ந்துக்கிறாங்க. வேலியே பயிர் மேய்ஞ்சது கதை தான் இது. சரிங்களா? யூசுப் கான் என்ன பண்றாரு? இவங்க கூட பேச்சுவார்த்தை தான் நடத்தினாரு. ஆனா இத ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யூசுப் கானை நம்ம பாளையக்காரர் அதாவது பூலித்தேவரை தோக்கடிக்க தானே அனுப்பணும். இவன் என்ன அந்த பாளையக்காரர் கூடவே போயிட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னன்றத புரிஞ்சுக்காம துரோக குற்றம் சுமத்திடுறாங்க. நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தி தூக்குல போட்டுடுறாங்க. சரிங்களா? யார? யூசுப் கான. எப்ப அப்படின்னா 1764. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கோட்டையை கைப்பற்றணும்னே வந்து உயிரோட இல்லை. இதுக்கப்புறம் நம்மளை யாரும் வந்து எதிர்த்து வரப்போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பூலித்தேவர் என்ன பண்றாரு? 1764 திரும்பவும் நெற்கட்டும் சேவல்ல கைப்பற்றிறாரு. ஓகேங்களா? இதை வந்து அப்படியே இந்த லைன் அப்படியே கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. 1767 இந்த பிரிட்டிஷ் வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேப்டன் கேம்பலை வந்து அனுப்புறாங்க. சரிங்களா? இவர் என்ன பண்றாரு? பூலித்தேவரிடமிருந்து திரும்பவும் அந்த நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிறாரு. அப்ப பூலித்தேவர் வந்து தோக்கடிச்சிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த ஆங்கிலேயரை வந்து தோக்கடிக்க முடியாம போயிடுச்சு, அவங்கள காலி பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் காலி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துலதான் இந்த பூலித்தேவர் இருந்தாரு. அவருடைய நோக்கம் எதுவுமே வந்து நிறைவேறாம தப்பிச்சு போயிட்டு ஒரு சில காலம் ஆனதுக்கு அப்புறம் இறந்து போயிடுறாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்டி வீரன். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான். சரிங்களா? இந்த இன்சிடென்ட் வந்து எப்ப நடந்ததுன்னா இந்த ஆங்கிலேயருக்கும் பூலித்தேவருக்கும் இடையில போர் நடக்கும்போது
இந்த ஒரு இன்சிடென்ட் ஆனது நடந்துச்சு சரிங்களா. இந்த ஒண்டி வீரன் யாருன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவருடைய படைப்பிரிவுல தலைமை வகித்தவர். ஓகேங்களா. இவர் என்ன பண்ணாரு, ஆங்கிலேயர் மேல இருக்கிற கோவத்துல பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார் சரிங்களா. பிரிட்டிஷ் படைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய கையே வந்து துண்டிக்கப்பட்டது சரிங்களா. அதனால பூலித்தேவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாரு. அதுக்கு ஒண்டி வீரர் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா, இது வந்து எதிரியுடைய கோட்டையில நுழைஞ்சு பல பேரை வந்து நான் கொண்டுட்டு வந்திருக்கேன், பல தலைகளை வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன், அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த கை துண்டிப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு சரிங்களா. ஒண்டி வீரன்றது கரெக்டா தான் இருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். யாரு அப்படின்னா வீரமங்கை வேல் நாச்சியார். இவங்க தான் வந்து செகண்ட் கேரக்டர் சரிங்களா. 1730 பிறக்குறாங்க, 1796 டெத் ஆயிட்டாங்க சரிங்களா. இவங்களுடைய பேரண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துடைய அரசரான செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக பிறந்தவங்க தான் இந்த வேல் நாச்சியார். எப்ப அப்படின்னா 1730 பிறந்தாங்க சரிங்களா. சிறிய வயதிலேயே அதாவது சின்ன வயசுலயே வளரி சிலம்பம் தற்காப்பு கலை அதாவது போர்க்கருவில கையாளும் முறையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதிகப்படியான பயிற்சியும் மேற்கொண்டாங்க சரிங்களா. இது எல்லாத்துலயுமே இவங்க கை தேர்ந்தவர் சரியா. ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மொழிகள் தான் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, வல்லமை படைத்தவங்களா இருக்கிறாங்க. யாரு, வேல் நாச்சியார். ஓகேங்களா. சிவகங்கையின் ராணி எனவும் அழைக்கப்பட்டார். இது இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா தற்காப்பு கலையிலும் வல்லமை படைச்சவரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதிகப்படியான போர்கள்ல ஈடுபட்டு அவங்களுடைய திறமையை இன்னும் வளர்த்துக்கிறாங்க சரிங்களா. ஒரு கட்டத்துல அதாவது இவங்களுடைய 16வது வயசுல திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க சரிங்களா. வேல் நாச்சியாருக்கும் முத்துவடுகநாதருக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த முத்துவடுகநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையுடைய மன்னர். சிவகங்கையின் மன்னர்னா முத்துவடுகநாதர். ஓகேங்களா. இந்த ஆங்கிலேயரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்த அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த கண்டிப்பா அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வராம விட மாட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது சரிங்களா. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா ஆற்காடு நவாப் சரிங்களா. ஆற்காடு நவாப்புடைய படைகள் பிரிட்டிஷ் படைகள் சேர்ந்து கர்னல் பான்ஜோர் தலைமையில சிவகங்கையை கைப்பற்ற போயிட்டாங்க. எப்ப அப்படின்னா 1772 சிவகங்கையுடைய மன்னர் யார் சொல்லியிருந்தோம், முத்துவடுகநாதர் சரிங்களா. அப்ப முத்துவடுகநாதருக்கும் இந்த பிரிட்டிஷ் படைக்கும் தான் இந்த போரானது நடந்தது. எங்க அப்படின்னா காளையார் கோவில்ல நடந்தது சரிங்களா. இந்த போர்ல முத்துவடுகநாதரை கொலை பண்ணிடுறாங்க. அப்ப முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு சரிங்களா. முத்துவடுகநாதர் இறந்த பயத்துல இந்த வேல் நாச்சியார் என்ன பண்றாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க சரிங்களா. வெள்ளச்சி நாச்சியார் அவங்களுடைய மகள், வெள்ளச்சி நாச்சியார் யாருன்னா வேல் நாச்சியாருடைய மகள் சரிங்களா. இவங்க கூட சேர்ந்து திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கர் சரிங்களா. இவர் வந்து திண்டுக்கல்ல இருக்கிற விருப்பாட்சி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாளையக்காரனா இருந்தவர் தான் இந்த கோபால நாயக்கர். இவங்களுடைய பாதுகாப்புல தப்பிச்சு போயிடுறாங்க சரிங்களா. தப்பிச்சு 8 ஆண்டுகள் வரைக்கும் திண்டுக்கல் கோபால நாயக்கர் பாதுகாப்புல இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னா 8 வருடங்கள் சரிங்களா. இதற்கிடையில இப்ப தன்னுடைய கணவனே வந்து கொண்டதுனால ஒரு பெரிய பிளான் வந்து போடுறாங்க சரிங்களா. இந்த ஆங்கிலேய படையை எப்படியாச்சும் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா போர் படை வீரர்களை ரெடி பண்றாங்க. அதுக்காக ஹெல்ப் கேட்கறது தான் ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க சரிங்களா. 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் எனக்கு வேணும், இது மாதிரி ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து போர் செய்ய போறேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அதன்படி ஹைதர் அலியும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்ப குயிலி இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சரிங்களா. இவங்க தான் குயிலி. எவ்வளவு ஃபிட்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த குயிலி யாரு அப்படின்னா வேல் நாச்சியாருடைய தோழி சரிங்களா. இவங்களும் வேல் நாச்சியார் படைப்பிரிவுல இருக்கிற ஒரு பர்சன் தான். இவங்க என்ன பண்றாங்க, தனக்கு தானே அதாவது தான் மேல வந்து நெருப்பு வச்சுட்டு பிரிட்டிஷருடைய ஆயுத கிடங்கு மேல போயிட்டு தாக்குதல் நடத்துறாங்க சரிங்களா. அப்ப ஆயுத கிடங்குல இருக்கிற தளவாடங்கள் இராணுவ கருவிகள் போர்க்கருவிகள் எல்லாமே அந்த இடத்துல தானே இருக்கும். அப்ப அதை அழிச்சுட்டா பிரிட்டிஷ் வந்து ஈஸியா
போர் செய்ய முடியாது, தோத்துருவாங்க அப்படின்ற நோக்கத்துல இவங்க 1780 தான் மேலேயே வந்து நெருப்பு வச்சுட்டு ஆங்கிலேயருடைய தளவாடங்களை அழிச்சிடுறாங்க. சரிங்களா? இதையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி. இதை நோட் பண்ணிக்கோங்க. உடையாள்ன்றது யாரு அப்படின்னா பெண்களுடைய படைப்பிரிவு, அதாவது வேல்நாச்சியருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர். ஓகேங்களா? இந்த உடையாளை என்ன பண்றாங்க, உடையாளை பிடிச்சு இந்த ஆங்கிலேயர் என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி நீ வேல்நாச்சியர் என்ன பண்றாங்க, போர் செய்யறதுக்கு என்னெல்லாம் வந்து பிளான் போட்டிருக்காங்க, அதெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா இவங்களை வந்து அவங்களுடைய ரகசியத்தெல்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? ஆனா வந்து உடையாள வந்து அதுக்கு எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. வேல்நாச்சியார் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எதுவுமே வந்து காட்டி கொடுக்கல. சரிங்களா? காட்டி கொடுக்க மறுத்தவள் யாரு, இந்த உடையாள். அதனால இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, இந்த உடையாளை கொன்னுடுறாங்க. சரிங்களா? உடையாளும் இறந்து போயிட்டாங்க. இந்த உடையாளுக்காக ஒரு நடுவரை வந்து நட்டிருப்பாங்க. சரிங்களா? யாரு, வேல்நாச்சியார். ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு பக்கம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த டைம்ல தான் கோபால நாயக்கர் கூட இந்த பிரிட்டிஷ் வந்து போர் தொடுப்பாங்க. இவர் கூடயும் இந்த பிரிட்டிஷ் ஆனவர் போர் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அது என்னன்றத பார்த்துடலாம். கோபால நாயக்கர் விருப்பாட்சியோடைய பாளையக்காரர். விருப்பாட்சி எங்க இருக்குன்னா திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? திண்டுக்கல் கூட்டமைப்பு ஒண்ணு உருவாக்குறாரு யாரு, இந்த கோபால நாயக்கர். சரிங்களா? அதுக்கு தலைமை யாருன்னா கோபால நாயக்கர் தான். கோபால நாயக்கர் தான் தலைமை தாங்குறாரு. சரிங்களா? இந்த கூட்டமைப்புல யார் யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாரையும் வந்து ஒண்ணு சேர்த்துட்டு பிரிட்டிஷ் கூட வந்து போர் தொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? கோபால நாயருக்கு ஊமை துறையும் ஹெல்ப் பண்றாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய சகோதரர். சரிங்களா? கட்டபொம்மனுடைய சகோதரர் யாரு, ஊமைத்துறை. பிரிட்டிஷ்க்கும் அந்த கோபால நாயகருக்கும் போர் நடக்கும் போது யார் அதுல வெற்றி பெறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான் வெற்றி பெற்றாங்க. சரிங்களா? கோபால நாயக்கர் தோத்துடுறாரு. ஆனைமலையில தான் இந்த போரானது நடந்தது. சரிங்களா? இவர் தான் கோபால நாயக்கர். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்ப சிவகங்கையை மீட்கதான கோபால நாயக்கர் பாதுகாப்புல இந்த வேலுநாச்சியார் வந்து தங்கியிருக்கிறாங்க. இப்ப வந்து படையெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. யார் யார் ஹெல்ப்புக்கு அப்படின்னா கோபால நாயக்கர், ஹைதர் அலியோடைய காலாட்படை 5000 காலாட்படை, இவங்க அந்த வீரர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு சிவகங்கையை மீட்கப்பட்டது. சரிங்களா? எப்ப அப்படின்னா 1780 சிவகங்கையை மீட்டெடுத்துடுறாங்க இவங்களுடைய ஹெல்ப்பால. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மருது சகோதரருடைய ஹெல்ப்பால சிவகங்கையுடைய அரசியா முடிசூட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விமர்சனங்களால வேங்கன் பெரிய உடைய தேவர் தான் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க, சிவகங்கை அரசரா முடிசூட்டிக்கிறாங்க. சரிங்களா? இவரை தான் வந்து வெள்ளச்சி நாச்சியாருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது இவர் கூட தான். ஓகேங்களா? 1790 வெள்ளச்சி நாச்சியாரும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வேல் நாச்சியாரும் 1796 இறந்துடுறாங்க நோயால. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் செஞ்சது எல்லாமே வெற்றியில தான் முடிஞ்சு. ஆனா இவங்க வந்து நோயால தான் வந்து இறந்துட்டாங்க. சரிங்களா? இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழர்களால வீரமங்கை என அழைக்கப்பட்டார் யாரு, வேலு நாச்சியார். ஓகேங்களா? இப்ப நம்ம தேர்ட் கேரக்டர் வந்து பார்க்கலாம். யாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் அப்படின்னாலே நமக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வரும் இல்லையா, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. இந்த டைலாக் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? இவரை வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். எப்ப அப்படின்னா 1790 1799 வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்தாரு. ஓகேங்களா? இவருடைய பெற்றோர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகவீர பாண்டியன், ஆறுமுகத்தம்மா, இவங்களுடைய பேரண்ட்ஸ். ஊமைதுரை சிவத்தையா இவருடைய சகோதரர். ஓகேங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர், தம்பிகள். ஓகேங்களா? ஊமைதுரை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா குமாரசாமி நாயக்கர். சரிங்களா? ஊமைதுரையுடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர்.
இவரால வந்து வாய் பேச முடியாது. சரிங்களா? வாய் பேசுவதற்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால ஊமைத்துரைன்னு வச்சுட்டாங்க. செவத்தையா இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைசிங்கம். துரைசிங்கம்னா யாருன்னு நமக்கு ஞாபகம் வரும்? போலீஸ் ஆக்டர் சூர்யா அந்த மூவி தானே நமக்கு ஞாபகம் வரும். அப்ப வந்து போலீஸ் வந்து செவிலியே அரைஞ்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். துரைசிங்கம்னா செவில்ல அரைஞ்சிருவாங்க. அப்ப செவத்தையா. துரைசிங்கம் செவத்தையா இப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெக்கம்மாள் யாரு அப்படின்னா வீரபாண்டியனுடைய மனைவி. ஓகேங்களா? சாரி, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மனைவி. கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி இவங்க எந்த இடத்துல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆந்திரால ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 11ஆம் நூற்றாண்டு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்தாங்க. சரிங்களா? இந்த ஜெகவீர பாண்டியன் இவர் யாரு அப்படின்னா அவருடைய அப்பா. இவருக்கு அடுத்ததுதான் கட்டபொம்மன் வந்து பாளையக்காரரா பதவி ஏற்கிறாரு. சரிங்களா? எந்த இடத்த தலைநகரா வச்சு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகரா வச்சு ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் வந்து ஒரு கோட்டை கட்டிருக்காரு. 500 அடி நீளம் 300 அடி அகலமுடைய ஒரு கோட்டை முழுவதும் மண்ணால் கட்டப்பட்டது. சரிங்களா? இதை வந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயற்பெயரை வந்து ஊமைதுரை செவத்தையா இயற்பெயரை வந்து ஆல்ரெடி கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டபொம்மன் இந்த கிளர்ச்சியில ஈடுபட முக்கிய ரீசன் பார்த்தோம்னா கப்பம் வசூலித்தது. கப்பம் அப்படின்னா வரி. ஓகேங்களா? அப்படி இந்த கிளர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். இந்த கட்டபொம்மன் என்ன பண்றாரு, இவருடைய நிலுவை வரி செலுத்தின இல்லையா ஆங்கிலேயருக்கு. ஏன்னா இந்த பிளேசஸ்லாம் ஆங்கிலேயோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அப்ப வரி வசூலிக்கும் உரிமையும் ஆங்கிலேயர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு வரி செலுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படி வரி கேட்க வராங்க. ஆனா இவர் வந்து வரி கட்டல. அப்ப நிலுவையானது இருக்கும்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 3310 பகோடாக்கள். சரிங்களா? பகோடா அப்படின்னா தங்க நாணயம்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம 1 ருபி 2 ருபி காயின்லாம் இருக்கு இல்லையா? அதே போலதான் காயினா இருந்துச்சு. எந்த வடிவில் அப்படின்னா தங்க வடிவில் தங்க நாணயமா இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் 3310 பகோடாக்கள் நிலுவை இருந்துச்சு. எப்ப அப்படின்னா 1798ல. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வரி வந்து கட்டபொம்மன் கட்டல. ஏன் அப்படின்னா அதிகப்படியான பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டதுனால வரியானது கட்ட முடியல. அதனால இந்த பிளேஸ் அதாவது அந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்கு இல்லையா? இந்த பிளேஸ்ல கலெக்டரா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஜாக்சன். இவர் யாரு அப்படின்னா பிரிட்டிஷால நியமிக்கப்பட்டவர் தான். இப்ப வரி செலுத்ததுனால கட்டபொம்மன் வரி செலுத்தாததுனால இவர் வந்து ஒரு படையை வந்து அனுப்ப ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா சென்னை கவுன்சில் என்ன பண்றாங்க, இப்ப இல்ல நீ வந்து அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து, போர்லாம் வந்து செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி சென்னை கவுன்சில் வந்து மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. போர் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஜாக்சன் என்ன பண்றாரு, ராமநாதபுரத்துல வந்து என்னை சந்திக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆணையை வந்து வெளியிடுறாரு. எப்ப அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18. சரிங்களா? ஒரு ஆணையை வந்து வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் கட்டபொம்மனும் வந்து சந்திக்க போறாரு. சரிங்களா? குற்றாலம் பகுதியில போறாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் போறாரு. யார சந்திக்க? ஜாக்சனை சந்திக்க. ஆனா ஜாக்சன் வந்து மறுப்பு தெரிவிச்சிடறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியா 1798 செப்டம்பர் 19 தான் ஜாக்சனை வந்து சந்திக்கிறாரு. சரிங்களா? எங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல. ஓகேங்களா? ராமநாதபுரத்துல தான் சந்திக்கிறாங்க. 23 நாட்கள் 400 மைல் தூரம் கடந்து ஜாக்சனை சந்திக்கிறாரு. ஓகேங்களா? இந்த சந்திப்புல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் வெளியவே நிக்க வைக்கிறாங்க. சரிங்களா? யார? கட்டபொம்மனையும் சிவசுப்பிரமணியம். இவர் யாரு அப்படின்னா இவருடைய அமைச்சர், கட்டபொம்மனுடைய அமைச்சர். ஓகேங்களா? 3 மணி நேரம் வெளியவே நிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரி அப்புறம் வந்து உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டப்புறம் உள்ள போறாங்க. அந்த உள்ள போனதுக்கு அப்புறம் அவமானப்படுத்துறாங்க. சரிங்களா? அவமானப்படுத்தி கைது செய்ய வந்து முயற்சி செய்யறாங்க. இப்ப என்ன ஆகும், பேசலாம் தானே கூப்பிட்டாங்க, நீங்க என்ன பண்றீங்க, அதாவது அடாவடி கைது செய்ய ட்ரை பண்ணிட்டாங்க இல்லையா? இது வந்து கட்டபொம்மனுக்கும் சிவசுப்பிரமணியத்துக்கும் புரிஞ்சிருது. அதனால தப்பிக்க வந்து முயற்சி பண்றாங்க 2 பேரும்.
ஊமைத்துறை தான் வந்து தப்பிக்க ஹெல்ப் பண்றாரு. சரிங்களா? இந்த இடத்துல ஊமைத்துறை வந்து என்ட்ரி ஆகுறாரு. சரிங்களா? தப்பிக்க ஹெல்ப் பண்ணவர் யாரு? ஊமைத்துறை. இந்த தப்பிக்க முயற்சி செய்யும்போது லெப்டினன்ட் கிளார்க் வந்து கொல்லப்பட்டுருவாரு. இதையும் வந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிவசுப்பிரமணியனாரை வந்து தப்பிச்சு போகும்போது கைது பண்ணிடுவாங்க. சரிங்களா? இவர் வந்து மாட்டிப்பாரு. ஆனா கட்டபொம்மன் மட்டும் தப்பிச்சிருவாரு. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி போயிடுவாரு. சரிங்களா? அவருடைய சொந்த இடத்துக்கே தலைநகருக்கே திரும்பி போனதுக்கு அப்புறம் சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சரிங்களா? என்ன கடிதம் அப்படின்னா, இது மாதிரி யாரு இந்த கலெக்டர் ஜாக்சன் கலெக்டர் ஜாக்சன் பண்ணது எல்லாத்தையும் கடிதத்துல எழுதி சென்னை கவுன்சிலுக்கு வந்து அனுப்பிடுறாரு. யாரு? பாஞ்சாலங்குறிச்சியுடைய கட்டபொம்மன். சரிங்களா? இவர் வந்து அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த மதராஸ் குழு, சரிங்களா? 3 பேர் அடங்கிய குழு என்ன பண்றாங்க, ஜாக்சனையும் அழைக்கிறாங்க, கட்டபொம்மனையும் அழைக்கிறாங்க. அழைத்து ஒரு தீர்வு சொல்றதுக்கு தான் இந்த குழுவானது நியமிக்கப்பட்டது. சரிங்களா? யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். சரிங்களா? இதையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 நபரையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1798 டிசம்பர் 15 கட்டபொம்மன் வந்து இந்த மதராஸ் குழு முன்னாடி ஆஜராயிடுறாரு. சரிங்களா? இந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி நீ எப்படி வந்து கைது செய்யலாம், உன்னை பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நீ எப்படி கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்சனை வந்து கேக்குறாங்க. அப்ப ஜாக்சன் மேலதான் தப்பு இருக்கு. அதனால ஜாக்சனை வந்து பதவி நீக்கம் செஞ்சிடுறாங்க. சரிங்களா? சிவசுப்பிரமணியத்தை விடுதலை பண்ணிடுறாங்க. இப்ப வந்து நீதி வந்து கிடைச்சது யாருக்கு? கட்டபொம்மனுக்கு. அதனால இப்ப கலெக்டர் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க இல்லையா ஜாக்சனுக்கு. புதிய கலெக்டரா யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா லூஷிங்டனை நியமிக்கிறாங்க. சரிங்களா? இதே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா 1080 பகோடாக்கள் நீங்களாக மீதி தொகையை வந்து நீங்க செலுத்தணும் அப்படின்ற மாதிரி கட்டபொம்மனுக்கு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த டைம்ல ஒரு கூட்டமைப்பு ஒண்ணு உருவாக்குறாங்க. யாரு? இந்த பாளையக்காரர்கள். சரிங்களா? அதுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு. இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த பாளையக்காரர்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா சிவகங்கையுடைய மருது பாண்டியர் தான் தலைமை தாங்குறாங்க. ஓகேங்களா? இந்த கூட்டமைப்புல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்கர், ஆனைமலையுடைய யத்துல் நாயக்கர். சரிங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பு தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பு. சரிங்களா? இந்த கூட்டமைப்புல கட்டபொம்மனும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கூட்டமைப்போட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்யணும். அப்ப எல்லாருடைய உதவியும் நமக்கு தேவைப்படுது. அதனாலதான் இந்த கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. சரிங்களா? ஆனா இந்த கூட்டமைப்புல ஒரு பாளையம் மட்டும் இணையல, ஜாயின் பண்ணல. யாரு அப்படின்னா சிவகிரி பாளையம். சரிங்களா? இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு வரி செலுத்துற ஒரு ஒரு பிளேஸ் தான். சரிங்களா? இந்த பாளையம் சிவகிரி பாளையம் பிரிட்டிஷோடைய ஹெல்ப்பால தான் இருக்கிறாங்க. வரியும் வந்து இவங்க பிரிட்டிஷ்க்கு செலுத்துவாங்க. அப்ப பிரிட்டிஷும் சிவகிரி பாளையமும் ஒண்ணுதான். சரிங்களா? இந்த கட்டபொம்மன் இப்ப என்ன பண்றாரு, நீயே வந்து கூட்டமைப்புல வந்து சேரல, ஒரு நல்லது நடக்கும்போது நீ வந்து கூட இருக்கணும், பிரிட்டிஷ் கூட போய் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து கோவம் அடைஞ்சு படையெடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. சரிங்களா? சிவகிரியை நோக்கி படையெடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. இந்த சிவகிரி பாளையம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப இந்த பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, தங்களுடைய படைகளை அனுப்பி பாஞ்சாலங்குறிச்சிக்கு செல்ல அனுப்புறாங்க. சரிங்களா? பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி செல்ல ஆணை. மே 1799 வெல்லஸ்லி பிரபு ஒரு உத்தரவு போடுறாரு. நீங்க எல்லாரும் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை, சரிங்களா? இந்த படைகள் யாரும் சேர்ந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி செல்லுங்க. அந்த கட்டபொம்மனை வந்து நம்ம கட்டபொம்மனுடைய கதையே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படைகள்லாம் வந்து அனுப்புறாங்க. சரிங்களா? இதுக்கு தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா மேஜர் பானர்மன். சரிங்களா? பானர்மன் தான் பிரிட்டிஷ்க்கு தலைமை தாங்குறாங்க. இவருக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா திருவிதாங்கூரும் இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, அது மட்டும் இல்லாம திருவிதாங்கூரும் இந்த பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த போர்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
அதாவது இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வானர்மன் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு சரிங்களா. கட்டபொம்மனை வந்து என்கிட்ட சரணடைய சொல்லு, இல்லைன்னா அவனுடைய பிளேசஸ் அவனை எல்லாரையுமே வந்து நான் அந்த பாளையக்காரர் இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. எப்ப அப்படின்னா 1799 செப்டம்பர் 1ல இந்த கோரிக்கையை வந்து சொல்றாரு யாரு, பானர்மன். ஆனா கட்டபொம்மன் வந்து இதை கேட்கறதா இல்ல சரிங்களா. அவரை எதிர்த்து போரிடுதான் வந்து அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி போரானது நடந்தது சரிங்களா. எப்ப அப்படின்னா 1799 செப்டம்பர் 5ல இந்த போரானது நடந்தது. யாருக்கு இடையிலன்னு பார்த்தோம்னா மேஜர் பானர்மன் கட்டபொம்மன் இடையில நடந்துச்சு சரிங்களா. இந்த பானர்மன் என்ன பண்றாங்க, இவங்களுடைய படைகள் பிரிட்டிஷ் படைகள் எல்லாரும் சேர்ந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க சரிங்களா. இந்த டைம்ல இந்த பானர்மன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ராமலிங்கரை வந்து தூது அனுப்புறாரு. எங்க அப்படின்னா இந்த கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு அனுப்புறாரு சரிங்களா. அங்க போயிட்டு இது மாதிரி அவங்களுடைய ரகசியத்தெல்லாம் நீ வந்து தெரிஞ்சுட்டு வா, எந்த போர் முறையை வந்து யூஸ் பண்ணி போர் செய்ய போறாங்க, அவங்களுடைய பிளானெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த பிரிட்டிஷ் தலைமைக்கு யார் இருக்காங்க, பானர்மன், இவர் வந்து அனுப்புறாரு சரிங்களா. இவரும் வந்து ராமலிங்கர் போயிட்டு மொத்த இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுட்டு வந்துடுறாரு சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகும், கல்லர்பட்டியில அந்த சண்டையானது சாரிப்பா இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஓகேங்களா, இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இந்த சண்டையானது முடிவடைஞ்சிருது. இந்த போர்ல யாரு தோத்துடுறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து தோத்துடுறாங்க, மேஜர் வானர்மன் தான் ஜெயிச்சுறாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் கட்டபொம்மனும் இந்த பிரிட்டிஷுடைய அடிமையா வந்து மாறிடுவாங்க ஓகேங்களா. கல்லர்பட்டியில யாருக்கு இடையில போர் இந்த சண்டையானது நடந்தது அப்படின்னா சிவசுப்பிரமணியம் கூட இந்த பிரிட்டிஷ் வந்து போர் செஞ்சாங்க. இதுல சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்பட்டாரு. யாரால, ஆங்கிலேயரால சரிங்களா. இந்த கட்டபொம்மன் என்ன பண்ணாரு அப்படின்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா களம்பூர் காடுகள்ல போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாரு யாரு, கட்டபொம்மன். இப்ப இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, யார் இந்த கட்டபொம்மனை வந்து தேடி கூட்டிட்டு வரீங்களோ, அதாவது அவங்க கைது செஞ்சுட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ கொடுப்பேன், சன்மானம் வந்து கொடுக்குறாரு சரிங்களா, இவ்வளோ சன்மானம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க யாரு, இந்த பிரிட்டிஷ் ஓகேங்களா. அதன்படி விஜயநகர ரகுநாத தொண்டைமான் இவர் தான் வந்து இந்த கட்டபொம்மனை வந்து கைது செஞ்சு கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே வந்து தூக்குல போட்டுடுறாங்க சரிங்களா. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்துல செப்டம்பர் 13 1799 தூக்குல போட்டுடுறாங்க. அக்டோபர் 16 1799 கட்டபொம்மன் இவரை வந்து கயத்தாறு கோட்டையில புளிய மரத்துல தூக்குல போட்டுடுறாங்க. இது அப்படியே வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுமே ஓகேங்களா. கடைசியா கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் ஓகேங்களா. இந்த வீடியோல நம்ம 3 கேரக்டர்ஸ் வந்து பார்த்திருந்தோம். யாரு அப்படின்னா பூலிதேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய மக்கள் புரட்சியே வந்து உருவாகும் சரிங்களா. மருது சகோதரர்கள் வருவாங்க, தீரன் சின்னமலை, தென்னிந்திய கிளர்ச்சி, அதாவது மக்கள் கிளர்ச்சியா வந்து வெடிச்சிருக்கும் சரிங்களா. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.